வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பைக் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கப்ப அது ஈஸி. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வரும்போது அந்த இடத்துல முக்கியமான ஒரு 3 விஷயங்களை பார்க்கணும். அதில் முதல் விஷயம், அந்த பைக்கிலோடைய டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரீஜியன்லையும் இருக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ரேஞ்சில் இருக்கணும். ஆமாங்க, உங்களுடைய டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு வெஹிக்கிள் கம்யூட் பண்ணும். அட் த சேம் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சில லாங் டிரைவ் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய பவர் இருக்கணும். அதுக்கடுத்து தேர்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கணும். இல்லைனா உங்களுடைய பாக்கெட் மணி எல்லாமே உங்களுடைய வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்குக்கே போயிடும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சிங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் ஃபோனியான மெயில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக ஆப்ஷனாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF155. ஆமாங்க, இந்த ஒரு 155cc செக்மெண்ட்ல இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரோட் அப்பியரன்ஸ் ரியலி ரொம்பவே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓரளவுக்கு நல்லாவே எட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் நீங்கள் டாப் மாடல் வரீங்கப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லையும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் ஒரு தலைக்கு 13.4 bhp ஆஃப் பவர்ஸும் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் பொறுத்த தலைக்கு இந்த ஒரு 150cc ஏற்ற ஒரு பவர் இருக்குது. உங்களுடைய டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். சம் சின்ன லாங் டிரைவ்ஸுக்கும் இந்த ஒரு பவர்ன்றது ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குன்றதுல டவுட் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஷெல் மெயின்டைன் பண்ணால் 45+ கூட எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சு, ஏன்னா இன்ஜின் வந்து நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜின். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு, பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். பிரேக்கிங் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பிரேக்கிங் செட்டப். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 148 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,85,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS FI வெர்ஷன் 4. ஆமாங்க, எனக்கு வெஹிக்கிளோடைய லுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோன்லேயே இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் அந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மேஸ்குலேட்டான அந்த ஒரு நேக்கட் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் வேறு இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள் இந்த வெஹிக்கிளுடைய டிசைனை இன்னுமே ஒரு பெட்டரான ரேஞ்சில் எடுத்துகிட்டு போகுது. அப்படின்றப்ப டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிசைனில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் சிங்கிள் பீஸ் செட்டப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் ஓரளவுக்கு லென்த்தியாக இருக்குன்றப்ப அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ் மாதிரி விஷயங்களையும் இந்த ஒரு இன்ஜினில் ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ட்ரை பண்ணலாம்லாம் கிடையாது, மற்ற ஸ்போர்ட்டி நேக்கிட் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓகேவான ஒரு ஃபீச்சர்ஸ், லைட்டிங்லாம் ஃபுல் எல்இடின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு
உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp ஆஃப் பவர், 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ரிலீஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டியரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு லாங் டிரைவ் பர்ஃபார்மன்ஸும் டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும் இந்த வெஹிக்கிளுடைய பவர்ன்றது. உங்களுக்கு வெஹிக்கிள் நல்ல ரிஃபைண்டாக ஓடும் இன்ஜின். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா 50 kmph வரைக்கும் சொல்கிறாங்கன்றப்ப இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. பட் நான் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வெஹிக்கிளுடைய ஹைப்ரிட் மாடலை இப்போ அந்த ஆட்டோ எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு பாருங்க, அதில் காமிச்சிருந்தாங்க. அந்த வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சாலிடாக 60-70 kmph வரைக்கும் மைலேஜ் தரும். நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஆஃபர் பண்ணுன்றப்ப ரியலி உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் மைலேஜ், இன்னும் பெட்டர் பவரோட Yamaha FZS எடுக்கணும்னு இருந்தாலே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு ஹைப்ரிட் மாடல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் லான்ச் ஆனால் நீங்கள் அதையும் எடுக்கலாம், பட் அர்ஜென்ட் இருப்பா இதையும் எடுக்கலாம். இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். உடைய டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,61,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,62,000 கிட்ட வரைக்கும் வருது. அந்த ஒரு 1000 rupeesக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் கலர் ஸ்கீம் கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 164V ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட, நல்ல ஒரு சூப்பர் ஃபீச்சர்ஸ் அண்ட் நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்சதே இந்த வெஹிக்கிளோட டிசைன் தான். நல்ல ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு மேஸ்குலினான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணாங்க. டிசைன் விஷயத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபைர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 bhp ஆஃப் பவர்ஸும் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் பேசும்போது டாப் ஸ்பீட் 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 46 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி 50 kmph கிட்ட வரைக்கும் கூட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது, பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ரேஞ்ச் அவ்வளோதான். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,59,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பின் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவ்வளோதான். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு பின்னாடி ரியர் லைட் நீங்கள் சப்போஸ் எமர்ஜென்சி ஸ்லாப் பண்ணுறீங்கப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பிளிங்காய் எரியுதுன்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங்கில் டுவெல் சேனல் கொடுத்துருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாதுன்றப்ப ஓவராலாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு தாட்டாக நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ். டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, எந்த வித குறையும் கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பின் கிளஸ்ஸு, ரைடிங் மோட்ஸு, GTTன்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்துலையும் நல்ல ஒரு ரிச்சான ரேஞ்சிலே எடுத்து வந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு சேம் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp and 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்ன்றப்போ பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்
நிச்சயமாக இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லேயும் குறை கிடையாதுப்பா. டுவெல் டெஸ்க்கு தான், டுவெல் சேனல் பேஸும் ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் 1,51,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம பட்ஜெட்டோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கல் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 தான். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கலோட டிசைன் நான் சொல்லவே தேவையில்லை. இந்த வெஹிக்கலோட டிசைன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பீரன்ஸோட இருக்குன்றத. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கலுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கலுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.13 bhp ஹவர்ஸும் 18.74 Nm ஆஃப் டார்க் பேசும்போது டாப் ஸ்பீடு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கலோட அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கலோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 37 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 35 to 40 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒன்றும் பெருசாக இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு. மற்றபடி மைலேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்கே டுவெல் சேனல் ABS ஆப்ஷனும் இருக்குன்றப்ப பிரேக்கிங் விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாதுப்பா. நல்லாவே எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிள் டோட்டல் வெயிட் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 160 kg, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன். பேசிக் மாடல் உங்களுக்கு 1,68,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,94,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். பட் மைலேஜ் மட்டும் இதில் கொஞ்சம் கம்மி. பட் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட் இதில் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.